செல்லில் பூட்டிடுறாங்க இல்லையா, செல்லுக்குள்ளே பண்ணியிருக்காங்க தூக்கு போட்டு கூட. எல்லாம் தூங்கும்போது அவங்க அவங்க மனசில் பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாம் தூங்குனதுக்கப்புறம் 12 மணி 1 மணிக்கு ஜன்னல் கம்பியில் கட்டி தூக்கு போட்டுருவாங்க இந்த மாதிரி. இப்போ அவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க இல்லையா? இப்போ போதைப் பொருள் என்ன உள்ள கிடைக்குமா? அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா? பீடி வந்து லீகலாகவே உள்ள விடுறாங்க. அதுவும் இல்லீகல் தான். ஆனால் கவர்மெண்ட்டே பீடி உள்ள அலோவ் பண்ணுறாங்க. அது இல்லைன்னா நிறைய பிரச்சனை நடக்கும். அதாவது சாப்பாடே இல்லைன்னா கூட தாங்கிப்பாங்க உள்ள இருக்க சிறைவாசிகள் மெஜாரிட்டியாக. பீடி இல்லைன்னா தாங்க மாட்டாங்க. இப்போ நீங்க ஜெயிலுக்கு போறீங்கல்ல, அப்போ வந்து நம்ம ஒய்ஃப் இருந்தா நமக்காக சாட்சி சொல்லியிருக்கலாம். இல்ல அவசரப்பட்டு அவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்றது ஒரு கஷ்டம் இருக்கும்ல நமக்கு. அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நிச்சயமா ரொம்ப கஷ்டம். அது வந்து எப்படி மீண்டு வர முடியாத அளவுக்கு பேர் அதிர்ச்சியாக தான் இருந்தது. அட்லீஸ்ட் அவங்க பொழைச்சிருக்கலாம். கொஞ்ச நாள் ஒரு 5 நிமிஷம் உயிரோடு இருந்து கூட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கலாம். கொடுத்துருந்தா எங்கள் வீட்டுக்காரர் செய்யலை அப்படின்ட்டு ஒரு வார்த்தை அவங்க சொல்லியிருக்கலாம் இல்லையா? இல்ல அவங்க இறந்தது எவ்வளவு வருத்தமா இருக்கு உங்களுக்கு? ரொம்ப வருத்தம் தான், ரொம்ப வருத்தம். எல்லாமே ஒரு நாள் நைட்டு கனவு கண்ட மாதிரி பறி போயிடுச்சு. சொந்தம் பந்தம் ஊர் உறவு உத்தியோகம் பேர் கௌரவம் எல்லாம் நான் சம்பாதிச்சு வச்ச நற்பேர் எல்லாமே போயிடுச்சு. இப்போ ஆயுள் தண்டனைன்னு கொடுக்குறாங்கல்லண்ணா, அப்போ நமக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்தது? கஷ்டம்தான், அது நினச்சி பார்த்தா கஷ்டம்தான். ஆனால் எல்லாரும் மாதிரியும் இல்லை, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் பாசிட்டிவாக தான் யோசிக்கிறேன். நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டீங்களா? ஏற்றுக்கிட்டேன், நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். 15 வருஷம் எப்படி இருந்துச்சு? ஏன்னா எனக்குன்னா அழுது இருக்கீங்களா? போன புதுசில் இறந்து போன என்னோட மனைவியை நினச்சி அழுது உண்டு. ஏன்னா நான் வந்து ஒரு சின்ன புழு பூச்சி கூட கெடுதல் நினைக்காத ஆள். இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நினச்சி நான் அழுது உண்டு ஒரு முறை. எந்த வயசுல சிறைக்கு போனீங்க? எப்போ ரிலீஸ்? 36 வயசுல சிறைக்கு போகிறேன், 52 வயசுல வெளியில் வரேன். உங்கள் இளமை பாதி நாள் இப்படியே போயிடுச்சு? இளமை போச்சு, வாழ வேண்டிய வயசு அந்த வயசு தான். ஆனால் அது எல்லாமே போயிடுச்சு. அண்ணா வணக்கம். வணக்கம். 15 வருஷம் சிறையில் இருந்திருக்கீங்க. ஆமாம். என்ன காரணத்துக்காக சிறைக்கு போனீங்கன்றதை பற்றி சொல்லுங்கண்ணா. என் பேர் புதுராஜாங்க. நேட்டிவ் வந்து தேனி மாவட்டம். ஃபேமிலியில் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட். நான் அதை முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சதுனால, அதாவது முனிசிபாலிட்டியில் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டராக எஸ்ஐயாக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் செங்கல்பட்டில். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு மேரேஜ் ஆச்சு. சொந்த ஊரில் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தால் பொண்ணு எடுத்தாங்க. அம்மா அப்பாவோட விருப்பத்துக்காக தான் நான் மோஸ்ட்லி அந்த மேரேஜ் ஒத்துக்கிட்டேன். அது வந்து அதிக படிப்பறிவு இல்லை, மெச்சூரிட்டி இல்லாத ஒரு பொண்ணு. திடீர்னு ஒரு நாள் ரெகுலராக எல்லார் வீட்லேயும் நடக்கிற மாமியார் மருமகள் சண்டையில் தான் அவங்க வந்து நெருப்பு வச்சுட்டு பண்ணிட்டாங்க. ஓ, பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் ஆகி எத்தனை வருஷத்துல? கல்யாணம் ஆகி 2.5 வருஷம் இருக்கும். அப்போ அம்மாவும் நானும் மட்டும்தான் வீட்டில் இருந்தோம். அதனால் எங்கள் 2 பேர் மேலேயும் அது வந்து கேஸாக ஃபைல் பண்ணாங்க. அந்த கேஸில் தான் எனக்கு வந்து கீழ் கோர்ட்டு ரிலீஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது ட்ரையல் கோர்ட்டில் வந்து இது கொலையும் கிடையாது, இது டவுரி மாதிரியும் தெரியல. கல்யாணம் ஆகி 2.5 வருஷம் ஆகுது. மாமியார் மருமகள் பிரச்சனை இருந்துச்சா? அது சின்ன சின்ன ப்ராப்ளம். குடும்பத்தில் புதுசாக கல்யாணம் ஆனோன்னு வர்றது தான். எல்லார் வீட்லேயும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயும் சின்ன சண்டைகள் வரும். அப்புறம் சமாதானம் ஆயிடுவோம். சமந்தி வழியில் அவங்களுக்குள்ள பெரியவங்களுக்குள்ளேயும் சண்டை வரும். அப்படின்னு சமாதானம். ரிலேட்டிவ் தான். அந்த மாதிரி இருந்தது தான். ஆக்சுவலாக அம்மா ஊர்லேருந்து அன்றைக்கி தான் வந்தாங்க. வந்து 2 நாள் தான் கூட தங்கினாங்க. அந்த 2 நாள் அவங்களுக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு. நீங்கள் 2 பேர் தனியாக தான் இருக்கிறீங்க. அம்மா ஊர்லேருந்து ஊர்லேருந்து என்னை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறாங்க. வந்து 2 நாள் அங்கே தங்குறாங்க. அந்த 2 நாள் நான் டியூட்டி போயிடுவேன். காலையில் 6 o'clock போனேன்னா ஈவினிங் தான் வருவேன். நடுவில் லஞ்சுக்கு மதியம் வந்து போவேன். அந்த இன்பிட்வீன் கேப்பில் அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி என்கிட்ட யாருமே ஷேர் பண்ணல. ஏதோ சம்திங் நடந்துருக்கு, சண்டை. ஒய்ஃபும் சொல்லலை, அம்மாவும் சொல்லலை.